السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي ذر رضي الله تعالى عنه قال قال لي رسول الله صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت. ரவாஹு திர்மிதியும். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இல்ல அல்லாஹ்விற்கு. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் எந்த நிலையிலும் அல்லாஹ்வை மறந்து விடாது அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடு செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய உபதேசத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு இவ்வாறு சொன்னாங்க: இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த. நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்பதாக அண்ணலம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. திர்மிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, எங்கே போனாலும் எந்த நிலையிலும் ஒரு செயலை செய்கின்றோமேயானால் அந்த செயல் அல்லாஹுக்கு பொருத்தமான செயல்தானா அப்படிங்கிற ஒரு இறை எச்சத்தோடு ஒவ்வொரு நிலையிலும் நாம் இது செய்கிறோம், இது நமக்கு பொருத்தமான செயல்தானா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். ஏன்னா எப்பொழுது அல்லாஹ்னுடைய அச்சம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்கின்றோமோ அது வேறு விதமான நிலைகளில் நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாகவும் அல்லது நம்முடைய வாழ்வாதாரத்தை வீணடிக்கக்கூடியதாகவும் அழிக்கக்கூடியதாகவும் ஆகிவிடும். அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வை அஞ்சு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்திய அழகிய உபதேசத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு உணர்த்தி காட்டியிருக்கிறாங்க. வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடத்துல என்ன செய்கிறாங்க, இவ்வாறு கேட்குறாங்க, தக்வானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இறையச்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க, தோழரே, நீங்கள் முட்கள் நிறைந்த மரங்கள் அடர்ந்த காட்டில் நடந்து செல்வது உண்டா அப்படிங்கிறத கேட்குறாங்க. முள்ளெலாம் நிறைய இருக்கக்கூடிய பகுதியின் பக்கம் அல்லது அடர்ந்த காட்டின் பக்கம், மரங்கள்லாம் நிறைய நிற்கக்கூடிய காட்டின் பக்கம் நீங்கள் போனதுண்டா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா நான் அப்படிலாம் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி அந்த வழியெல்லாம் கடந்து போவீங்க அப்படிங்கிற மாதிரி அபூ தர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா உடல் மற்றும் உடை பாதுகாத்தவாறு உடலில் முள் தைத்து விடாமல் கவனத்தோடு பேணுதலாக ஒவ்வொரு எட்டாக எடுத்து வைத்து நான் என்ன செய்வேன், நடப்பேன். அதாவது போகக்கூடிய வழியில் அந்த மரம் செடி கொடிகளும் நம்மளை என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலும் உடலையோ அல்லது உடையையோ என்ன செய்யக்கூடாது, கிழித்து விடக்கூடாது, காயப்படுத்தி விடக்கூடாது. அப்படிங்கிற அடிப்படையிலும் முட்களும் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய உடலையோ உடைகளையோ தைத்து விடக்கூடாது. அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்பவும் பேணுதலாக என்ன செய்வோம், ஒவ்வொரு எட்டாக எடுத்து வச்சு போவேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னவுடன் அப்பொழுதுதான் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, இவ்வாறு தான் இறையச்சமும் என்பதாக சொன்னாங்க. அதாவது இதுதான் இறையச்சம் அப்படிங்கிறது சொன்னாங்க. மனிதன் தன் வாழ்க்கையில் ஈமான் கெட்டு விடாமல் அமலும் கெட்டு விடாமல் சூழ்நிலை என்ற முற்கள் நாலாபுறமும் சூழ்ந்திருக்க அவற்றில் சிக்கிவிடாமல் விலகி இருப்பது நமக்கு ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம். கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா
வாழ்க்கைய இப்படி கழிப்பது தான் இறையச்சம் அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்கன்னா உணர்த்தி காட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக எப்படி நம்ம ஒரு பாதுகாப்பற்ற இடத்துல எப்படி பாதுகாப்போடு பேணுதலோடு நம்ம போகிறோமோ, அதே போன்று இறையச்சத்தினுடைய விஷயத்திலும் நம்ம என்ன செய்யணும், பேணுதல் பாதுகாப்பு மிக அவசியம் அப்படிங்கிறத இந்த செய்தி நமக்கு உணர்த்தி காட்டியது மட்டுமல்லாது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மாறு வேடத்தில் வீதிகள் முழுவதும் செல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் ஒரு சமயம் என்ன செய்கிறாங்க, மாறு வேடத்தில் எங்கெங்கே என்ன தவறுகள் நடக்கின்றது, என்ன குறைகள் இருக்கின்றது, அதை நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வழக்கமாக என்ன செய்கிறாங்க, மாறு வேடத்தில் ஒரு வீதியின் பக்கம் போகக்கூடிய நேரத்தில் ஒரு தாய் ஒரு மகள் இருவரும் பேசிக்கிறாங்க. எப்படி பேசுகிறாங்க, தாய் சொல்கிறாங்க பாலில் தண்ணீர் கலக்கும்படி சொல்கிறாங்க. மக சொல்கிறாங்க, ஏம்மா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்த்துருவாங்களே என்பதாக மக சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த இரவு நேரத்தில் எங்கே வர போகிறாங்க, அவங்க என்ன பார்க்கவா போகிறாங்க என்பதாக தாயார் சொல்கிறாங்க. உடனே அந்த மகளார் சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்க்காவிட்டாலும் நாம் இந்த பாலில் தண்ணீர் கலப்பதை அல்லாஹ் ஒருவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் தானே என்பதாக, அவனுடைய அச்சம் நமக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய மகள் உபதேசம் செய்கிறாங்க. இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய காதால் கேட்டு என்ன செய்கிறாங்க, பிற்காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு இரையச்சம் உள்ள ஒரு பெண்மணி நம்முடைய வீட்டில் வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய மகனாருக்கு என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணை கணவராக ஆக்கி தன்னுடைய மருமகளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம், வரலாற்று செய்தியில் நம்ம பார்க்குறோம். இப்படித்தான் அன்பானவர்களே, நாம் ஒரு பொருளில் ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய விதத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதில் ஹராம் கலக்காமல் இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய உபதேசம்தான் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு தரக்கூடிய ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது. எல்லாம் அல்லாஹ் வாழ்வில் எல்லா நிலையிலும் ஒவ்வொரு திசையிலும் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.